நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் உங்கள் ஸ்கில்ஸை பற்றி கிளியராக எடுத்து சொல்ல முடியலைன்னா அதை பற்றி அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனால் அதை பற்றி நீங்கள் ஆங்கிலத்தில் கிளியராக அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியலைன்னா நீங்களும் ஒரு ஆவரேஜ் கேண்டிடேட் தான்ட்டு அவங்க நினச்சிப்பாங்க. உங்களுக்கும் சப்ஜெக்டே தெரியாத வேறு ஒரு கேண்டிடேட்க்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் செலக்ட் ஆகாமல் போல, நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை பற்றி இங்கிலீஷில் எடுத்து சொல்ல முடியாததுனால நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாமல் போயிடுறீங்க. இங்கிலீஷில் கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். இங்கிலீஷ் தெரியாத ஒரே காரணத்தினால நல்ல வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. இன்டர்வியூவில் இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுன்றத சுலபமாக கற்றுக்கிறதுக்கு அந்த ரெட் ஏரோக்கு நேராக இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள்.